அந்த டிரைவர் பையன் தான் கால் பண்றான். மகேஷ பத்தி ஏதாவது சொல்றானான்னு பார்க்கலாம். என்ன மகேஷ் இருக்க இடத்த சொல்றியா இல்ல ரேவதி கதையை முடிக்கட்டுமா? உனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதை பாரு. ஐயோ மகேஷ், ஹலோ. ஏய் என்ன மகேஷ் ஹாஸ்பிடல்ல இருக்கா? அவனை என்ன பண்ண? ஏன் இப்படி இருக்கா அவ? அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது. மகேஷ் என்கிட்ட தான் இருக்கான்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல. இனிமே நான் சொல்றதை நீ கேளு, இல்லைன்னா உன் மகேஷ் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ அவனை ஒண்ணும் பண்ணிடாத, அவன் எனக்கு வேணும். அவன் உனக்கு வேணும்னா ரேவதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி எதுனா ஆச்சுன்னு வச்சுக்க, அவன் உயிரோட இருக்க மாட்டான். வேணா வேணா வேணா, அப்படி செஞ்சிடாத. அவன் மாஸ்க புடிங்கி விட்டனாலே போதும், அவனே செத்துருவான். அப்படி எதுவும் பண்ணிடாத, நான் ரேவதி எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப ரேவதி இருக்கிற டேங்க்ல தண்ணி விழுந்துட்டு இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நிறுத்து. சரி உடனே எடுத்து சொல்றேன். ஏய் மோட்டர் போய் நிறுத்து. போய் நிறுத்துறா. சீக்கிரம் போ. இத பார், நீ சொன்ன மாதிரி மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். ரேவதிக்கு இனிமே ஒண்ணும் ஆகாது. மகேஷ் இருக்க இடத்த சொல்லு, ரேவதி இருக்க இடத்த நான் சொல்றேன். முதல்ல ரேவதி இருக்கிற இடத்த நீ சொல்லு, அப்புறம் நான் மகேஷ் இருக்கிற இடத்த சொல்றேன். கரெக்டான அட்ரஸ் சொன்னா நம்ம மாட்டிப்போம். தப்பான அட்ரஸ் சொல்லி அவனை சுத்தல்ல விடுவோம். நான் தான் ரேவதி இருக்க இடத்த சொல்லிட்டேன்ல, மகேஷ் இருக்க இடத்த சொல்லு. இது பாரு, கன்ஃபார்மா அங்கதானே இருக்கான். நீ எதுவும் ஏமாத்தலையே. நீ ரேவதி இருக்கான்னு சொன்ன இடம் உண்மைதானே? அப்ப நான் சொன்ன இடமும் உண்மைதான். போய் பாரு. ஹே, அந்த டிரைவர் பயலுக்கு நான் தப்பான அட்ரஸ் தான் கொடுத்திருக்கேன். அவன் ஒரு பக்கம் அலையிட்டோம். இவளை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அதுக்குள்ள போயிட்டு மகேஷ பாத்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அடுத்த செகண்டே நீங்க மோட்டார் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அவளை தண்ணியில மூழ்கடிச்சு சாவடிச்சிருங்க. சரிங்க மேடம். ஓகே மேடம். டேய் பாத்துக்கோங்கடா. இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் மேல சத்தம் கேக்குதே, போய் பாரு. இவ வேற போடா போடா கதறா பாரு. ஏய் ஏய் சத்தம் போட்டா கொன்றுவேன். கவுண்டர். ஏய் மேட சொன்ன ஆளு அவன் தான்டா. அவனை விட கூடாது, வாங்கடா. ரேவதி. ராஜா. ரேவதி கையை கொடு. யார் இவங்கெல்லாம்? எதுக்காக என்ன கட்டி போட்டிருந்தாங்க? சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜா.
நீ வரலன்னா தண்ணி டேங்க்ல என் உயிரே போயிருக்கும். சரி வா. மகேஷ் இந்த ரூம்ல இருக்கிறதா தானே அந்த டிரைவர் சொன்னா. இங்க வந்து பார்த்தா யாரையும் காணோம். நாம தான் அவனை ஏமாத்தணும்னு நினைச்சா அவனும் நம்மளை ஏமாத்திட்டானே. ரிசப்ஷன்ல கேப்போம். ஆ மேடம் சொல்லுங்க. ரூம் நம்பர் 201ல மகேஷ்ன்ற பேஷண்ட் தானே இருக்காரு. அங்க போய் பார்த்தா அவரை காணோம். ரூமே காலியா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், பார்த்து சொல்றேன். மேடம், நீங்க சொன்ன மகேஷ்ன்ற பேர்ல அந்த ரூம்ல யாரும் இல்ல. சொல்ல போனா அந்த ரூம் 3 நாளா காலியா தான் இருக்கு. ராஸ்கல் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. டேய், என்ன ஏமாத்திட்டல, உன்னை என்ன பண்ற பாரு. நீ தப்பான அட்ரஸ் கொடுத்து என்னாலே விடுவ. நான் மட்டும் உனக்கு கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணுமா? டேய், என்ன முட்டாளாக்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய், இப்பவே உன் அருமை பொண்டாட்டி கதையை முடிக்க சொல்றேன். என்ன எவனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சுன்னு தெரியலையே. ஏய், டேய், என்னடா ஆச்சு? அவ எங்கடா? ஏன்டா அப்படி கிடக்குறீங்க? மேடம், ஏய், என்னடா ஆச்சு? மேடம், நீங்க சொன்னீங்களா அந்த டிரைவர் இங்க வந்தா எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் மேடம். அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. எங்க எல்லாரையும் அடிச்சு பின்னி எடுத்துட்டான். ஆமா மேடம். நாம என்ன திட்டம் போட்டாலும் அதை உடைச்சிடறானே. அவனை எதுவுமே பண்ண முடியலையே. யாருன்னு இப்படி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தது? சிவனாண்டியா இல்ல வேற யாராவதா? நீ எப்படி அவங்க கிட்ட மாட்டின? முதல்ல அதை சொல்லு. மாயா தான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன கோயிலுக்கு வர சொன்னாங்க. நான் அதுக்காக தான் ஒரு கேப்ல போயிட்டு இருந்தேன். அப்ப அந்த கேப் ரிப்பேர் ஆனதுல நான் ரோட்ல இறங்கி நின்னுட்டு இருந்தேன். அப்போ யாரோ எனக்கு பின்னாடி வந்து என் மூக்குல மயக்க மருந்து வச்சு அழுத்திட்டாங்க. மயக்கம் ஆயிட்டேன். அப்புறம் முழிச்சு பார்த்தா தண்ணி டேங்க்ல இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உன்னை கடத்தினது யாருன்னு தெரியணுமா? யாரு? மாயா தான் உன்னை கடத்தி வச்சிருந்தா. என்ன சொல்ற? மாயாவா என்ன கடத்தினது? அவங்க எதுக்கு என்ன கடத்தி கொள்ள பார்க்கணும்? அந்த மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். என்னால நம்பவே முடியல. அந்த மாயா அவ்வளவு மோசமானவளா? ராஸ்கல், ரேவதி எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானே. அவனுக்கு எதிரா என்ன பிளான் போட்டாலும் அதுல தோத்துதான் போறோம். ச்சே, ஒவ்வொரு தடவையும் இப்படி நடக்கிறது எனக்கு அவமானமா இருக்கு. அவனை எதுவுமே பண்ண முடியல. ஆ!
வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மகேஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு ரேவதியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டல. பயங்கரமான கிரிமினல்டா நீ. என்ன பண்றது? உன்ன மாதிரி கிரிமினல்ல டீல் பண்றதுக்கு நான் அப்படிதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. டேய், நான் ஏன் இதெல்லாம் செஞ்சேன்? ஏன் மகேஷ்காக? மகேஷ நீ தான் கடத்தி வச்சிருக்கேன்னு ஏற்காடு வந்த. ரேவதியை கடத்தி உன்னை மிரட்டின. ஏன்னா என் வெறி அப்படிப்பட்டது. என்னை ஏமாத்தனா எனக்கு கோவம் வராதா? ரேவதியை மலையில இருந்து தள்ளி கொல்ல பார்த்தேன். ஆனா நீ அங்கேயும் எப்படியோ வந்து அதை தடுத்துட்ட. ஏன்னா என் மகேஷ் எனக்கு கிடைக்கலையே. இப்பவோ ரேவதியை கடத்தி வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணி மகேஷ மீட்லாம் தான் பார்த்தேன். ஆனா அதுவும் நடக்கல. மகேஷ் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா. திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்டா என் மகேஷ கடத்தி வச்சுட்டு டார்ச்சர் பண்ற? இப்பதான் ஒரு ரேவதி உனக்கு கிடைச்சிட்டால, என் மகேஷ என்கிட்ட ஒப்படைச்சிடுறா. அப்படிலாம் அவனை ஒப்படைக்க முடியாது. ஏய், நீ அனுப்பின வீடியோல ஹாஸ்பிட்டல்ல இருக்கானே என் மகேஷ், அவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுடா. என் மகேஷ் எங்க வச்சிருக்க? அவன் பத்திரமா தான் இருக்கான். நேரம் வரும்போது அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். ஏய், நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்ப, நான் என் மகேஷ பிரிஞ்சிருக்கணுமா? இப்பவும் சொல்றேன், மகேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் ரேவதியை கொன்னுடுவேன். மகேஷ் என்னோட லவ்வர்டா. அவன் என் உயிர். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. இதை சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு தப்பான உறவை வச்சுக்கிட்டு அதை பெருமையா வேற பேசிட்டு இருக்க. ஆமா, எனக்கு பிடிச்சிருக்க. அதனாலதான் புருஷன் பொண்டாட்டியா நாங்க வாழ்றோம். நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்ப, ஆஸ்திரேலியாலாம் அனுப்பி வைப்ப. என் மகேஷ் இல்லாம நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ என்னமோ பண்ணி தொலை. ரேவதி எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அவ என்ன பண்ணா? நாங்க சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்கு பணம் வேணும்ல. அதுக்காக தான் மகேஷ் ரேவதியை லவ் பண்ற மாதிரி நடிச்சான். நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணேன். ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு சொத்தை கைப்பற்றிட்டு அப்புறம் கழட்டி விடலான்னு நாங்க பிளான் பண்ணோம். ஆனா அதையே நீதான் கெடுத்த. இல்லனா ரேவதி எங்களுக்கு கிடைச்சிருப்பா, சொத்தம் கிடைச்சிருக்கும், நாங்களும் சந்தோஷமா இருந்திருப்போம். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டவன் தானே நீ. எல்லா உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரேவதி, 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 நீ எப்ப வந்த? அடச்சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இவ்வளவு அசிங்கமானவளா நீ? மக மாதிரி பார்க்க வேண்டிய குழந்தைனோட சொல்லவே நாக்கு கூசுது. உன்னையும் மகேஷையும் நல்லவங்கன்னு அப்பாவி மாதிரி நம்பிட்டு இருந்தேன். ஏன் முகத்துல கரிய பூசிட்டல? இல்ல ரேவதி, அது வந்து நிறுத்து. நீ சொன்னதை நம்பிதான் இவரை வெறுத்து சந்தேகப்பட்டேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு நீ என்ன வேணாலும் செய்வியா? உங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா? எங்க அம்மாவும் இவரும் நீங்க தப்பானவங்கன்னு எத்தனையோ தடவை எடுத்து சொன்னாங்க. அதையெல்லாம் நான் கேட்காம உங்களுக்கு தான் நான் ஆதரவா இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும்
படு கேவலமா திட்டம் போட்டு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. மகேஷோட எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா என் வாழ்க்கை என்ன இருக்கும்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. உங்கள மாதிரி கேவலமான பிறவிகளை இனிமே என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. ரேவதி, நீ என்ன திட்டுறத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல. இனிமே நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல. எனக்கு என் மகேஷ் வேணும். இல்லனா நான் என்ன வேணாலும் செய்வேன். எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போவேன். மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ரேவதி, வா போலாம். டேய், ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் தனம் தானியம் வசுபுத்திர லாபம் தீர்க்கமாயுः. இங்க பாரு, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த, நிம்மதியா சாமி கும்பிட விட்டியா? பின்னாடியே வந்து தொல்லை தான் கொடுக்குற. நீ என்ன உதட்ட அளவுல தான் வெறுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ என்ன லவ் பண்ணலன்னு. சத்தியமா நான் லவ் பண்ணவே இல்ல. இந்த கோவில்ல வேணா அடிச்சு சத்தியம் பண்ணவா? இவ்வளவு பேசுற நீ, அப்புறம் எதுக்கு நான் கொடுத்த கொலுசவும் கால்ல மாட்டியிருக்க? அப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? என் மேல லவ் இல்லாமையா நான் கொடுத்த கொலுசை உன் கால்ல போட்டிருக்க? இது சும்மா ரீல்ஸ் பண்றதுக்காக கால்ல போட்டேன். நீ இத சீரியஸா எடுத்துப்பேன்னு நினைக்கவே இல்ல. இல்ல, நீ என்ன லவ் பண்ற, அதனாலதான் உன் கால்ல கொலுசை போட்டிருக்க. இப்ப நான் கேட்டதும் ஏதோ ரீல்ஸ் அது இதுன்னு மாத்தி பேசுற. இல்ல, நான் சொல்றதா உண்மை. இல்ல துர்கா, நீ போய் சொல்ற. இப்ப என்ன, நான் கொலுசு போட்டதுதான் பிரச்சனையா? இப்பவே கழட்டி தரேன். துர்கா, இந்த
இந்தா இந்தா உன் கொலுசு நீயே வச்சுக்கோ. இப்பவாவது புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்ணல. இப்போவும் நீ போய் தான் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன லூசா? உன் கொலுசு தான் கழட்டி கொடுத்துட்டேன்ல, இப்பவும் நம்பலனா எப்படி? இல்ல, நீ உன் அம்மாவுக்கு பயந்துட்டு தான் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற. உன் மனசுல இப்போவும் நான் தான் இருக்கேன். ஏய், உனக்கு இன்னும் எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நீ இப்படிலாம் நடந்துப்பட தெரிஞ்சிருந்தா நான் அந்த கொலுசை தொட்டிருக்கவே மாட்டேன். உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் துர்கா. அதை கூடிய சீக்கிரம் நான் வெளியே கொண்டு வரேன். இருக்காத லவ் எப்படி வெளியில கொண்டு வருவ? நான் சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு. எங்க அம்மா மாதிரி எனக்கு யார் மேலயும் லவ் வராது. அப்படி வர்ற அளவுக்கு என் மனசு ஒன்னும் வீக்கா இல்ல. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. லவ் இல்லைன்னு சொல்ற நீயே வந்து ஐ லவ் யூ நவ்வின்னு உன்னை சொல்ல வைக்கிறேன். அப்படிலாம் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். வீணா பகல் கனவு காணாத. இல்ல, சொல்ல வைப்ப. என்ன சேலஞ்சா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் வாவ், நீ கண்டிப்பா தோக்க தான் போற. எனக்கு லவ்வே வராது. உனக்கு அவமானம் தான் மிஞ்சும். கடவுளே, உன்னை நம்பிதான் நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ தான் எனக்கு துணையா இருந்து இதுல ஜெயிக்க வைக்கணும். துர்கா இல்லாம என்னால வாழ முடியாது. அவளை எப்படியாச்சும் என் கூட சேர்த்து வச்சிரு கடவுளே. பாப்பா, ராஜா சேதுபதியோட பேரனே, நல்லா இருக்கியா? நான் இங்க எப்படின்னு பாக்குறியா? நீ யாரு? இவங்க 2 பேருக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு விலாவரியா எடுத்து சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளா டிரைவர்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாத்திட்டு இருந்தல்ல, இப்ப நீ யாருன்ற சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டத்தான் என் தனிப்பட்ட பகையை ஒதுக்கி வச்சுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை என்னன்னு காமிச்சு கொடுக்க வந்திருக்க. நீ அமைதியா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பேசாம நீயே எல்லா உண்மையும் ஒத்துக்கோ, இல்லைன்னா அசிங்கப்பட்டுதான் இங்கிருந்து போவேன். வைத்தியகாரத்தனமா நீங்க எதனா பேசிட்டு இருப்பீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? என்ன திமிரா? ரொம்ப நடிக்காத. உன் குட்டு உடைஞ்சு போய் ரொம்ப நேரமாச்சு. உன் நடிப்பெல்லாம் இங்க யாரும் நம்புறதா இல்லை. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியா சொல்லுங்க. நீ தான் ராஜா சேதுபதி பரமேஸ்வரியோட பேரன்னு ஆதாரம் கிடைச்சிருச்சு. அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போற? ஆமா, என்கிட்ட ஸ்ட்ராங்கா ஆதாரம் இருக்கு. அப்படியா? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? சாதாரணமா இல்ல, வலுவான ஆதாரமே இருக்கு. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீங்க கொண்டு வந்தது தானே, கண்டிப்பா அந்த ஆதாரம் பொய்யா தான் இருக்கும். இத பாரு, இது பொய்யா? இந்த போட்டோக்கு என்ன பதில் சொல்ல போற? இதுல இருக்கிறது நீயும் அந்த சேதுபதியும் பரமேஸ்வரியும் தானே. இது பொய்ன்னு சொல்ல போறியா?
இப்பவாவது நீ தான் அந்த கிழவன் கிழவியோட பேரங்கிறத ஒத்துக்கிறியா? இல்ல இதுக்கப்புறமும் ஏதாவது டிராமா பண்ணி போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல போறியா? மாப்ள, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த போட்டோவை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இது உண்மையா இருக்க கூடாதுன்னு இப்போ நான் நம்புறேன். அக்கா, இவன் தான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான்ல. இவன் தான் அந்த கிழவன் கிழவியோட பேரங்கிறதுக்கு இதை விட வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? நான் 2 தடவை இவன் யாருன்னு நிரூபிக்க பார்த்தப்ப ஏதோ கோல்மால் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். நீயும் என்ன பழி போறன்னு அவ்வளவு திட்டின. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல? சந்திரா, கொஞ்சம் அமைதியா இரு. அக்கா, என்னால அமைதியா இருக்க முடியாதுக்கா. ஏன்னா என் மனசு அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்கு. அக்கா, நான் உன் தங்கச்சிக்கா. உனக்கு நான் துரோகம் செய்வேனா? அன்னைக்கு அந்த டிரைவர் நவீன் போய் சொன்னான்னு வீட்டை விட்டு வெளியில துரத்துனல, இன்னைக்கு இவனும் போய் சொல்லியிருக்கான். அதோட நம்ம வீட்டு பொண்ணையும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கான். இனிமே அவன் இங்க இருக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுக்கா. சந்திரா, நீயே மூச்சு விடாம பேசிட்டு இருக்க. கொஞ்சம் மாப்பிள்ளைய பேச விடு, அவர் பேசட்டும். என்ன மாமா, இன்னுமா அவன மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, தங்கச்சி பையங்கிற பாசம். சந்திரா, ராஜா, என்ன இதெல்லாம்? இந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் நிஜமா? ரேவதி, இவ போய் சொல்லி ஓ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இவனால மொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். எந்த வீட்டு அக்கா அறவே வெறுத்தாலோ அந்த வீட்லயே இப்ப சம்பந்தம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சே. இவ்ளோ பேசுறோமே, இவன் பேசாம இருக்கும்போதே தெரியல இவன் மேல தப்பு இருக்குன்னு. என்ன தம்பி, புதுசா ஏதாவது பொய் சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? சாமுண்டீஸ்வரி அம்மா ரொம்ப கராரான ஆளு. அவங்களுக்கு பொய் சொன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம். டேய், பதில் சொல்லுடா. இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என் மேலே பழி போடுறதுக்காக பிளான் பண்ணதெல்லாம் ஓகே. நான் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேறு எதுனா யோசிச்சிருக்கலாம். சந்திரா, மாப்பிள்ளை பத்தி தப்பா பேசுறீங்க. இப்பவும் மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுப்ப? இப்பவும் வழக்கம் போல நீதான் அசிக்கப்பட்டு நிக்கிற. தினம் தினம் ஏதோ பிரச்சனையை கிளப்பி அதை அவரை பத்தி நிரூபிக்கிறேன்னு சொல்லி எங்க டயத்தை எல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்லக்கா, இவன் ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணி உண்மை மறைக்க பாக்குறான். போட்டோவை மார்பிங் பண்ணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்கா. வாய் மூடு. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இதோ நிக்கிறானே சிவனாண்டி, இவன் தான் போட்டோல ஏதோ தில்லுமுல்லு பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கான்.
வீணா மாப்பிள மேல பழிய போடுறதுக்காக அதை கொண்டு வந்திருக்கான். டே சிவனாண்டி, என் மாப்பிள யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா? இவர் அந்த சேதுபதியோட பேரை ஒன்னும் இல்ல. நீ போட்டோல ஏதோ தில்லுமுல்ல பண்ணிருக்க. அதெல்லாம் இல்ல. ஏய், என்ன இல்ல? உன்னோட தில்லாலங்கடி வேலையெல்லாம் என் மாப்பிள கண்டுபிடிச்சு உன் முகத்துல கரிய பூசினாரு பார்த்த இல்ல? வந்தப்போ வாய் கிழிய பேசினியே. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொய்ய இப்படி ஆணித்தரமா பேசுவேன். இனிமே இங்க நிக்கிறதுக்கே உனக்கு அருகதை இல்ல. வெளியே போ. ஹலோ, இந்த குப்பையையும் எடுத்துட்டு போ. எல்லாம் சொதப்பலாயிடுச்சு. இந்த தடவை அந்த டிரைவர் பையல இங்கிருந்து விரட்டிடலான்னு நினைச்சேன். அது நடக்காம போயிடுச்சு. சிவனாண்டி, போ.